அவருடைய பிரசன்னத்துல இருப்பதே சந்தோஷம். Being in the presence of Jesus is our ultimate. அதுதான் மிகவும் உயர்ந்தது. Just enjoying the presence. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு பெரிய, அதை விட பெரிய வேற எதுவுமே பெருசு கிடையாது இல்லையா? I bless you Kanageshri sister. Yes, bless you Jayadev, bless you Saroja sister, bless you Julie sister, bless you. Superb share பண்ணீங்களா? எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. We are going to start now. Thank you Jesus. It's a wonderful and blessed day. சொல்லுங்க, happy day. It's a joyful day. I bless this day. சொல்லுங்க, இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். It's a blessed and happy day. Amen. இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். டிக்ளேர் பண்ணுங்க. Just declare it. Amen, amen, amen. புதிதா ஜாயின் பண்ணவங்க ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நம்ம கடந்த நாட்கள்ல ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய கண்டினியூஷன் நம்ம இன்னைக்கும் தொடங்க போறோம். எஸ் we are going to continue how to inherit the blessings in our life. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பா சுதந்திரிக்க போறோம். அது குறித்து தான் we are learning. Amen, amen. Lahanda nahanda namo tarikada rahashugadaro. Thank you Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி. Thank you Father. Oh, what a wonderful presence of Jesus. Great presence. Amen. Thank you Father. எல்லாம் அப்படியே just pray. அப்பா உமக்கு நன்றி. We praise you Lord. We give all the glory to you Lord. இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி. Let your glorious presence. Josephine from Kuwait, Peninal, bless you sister. Yes, அருமைநாயகம் அருண், bless you. சத்யராஜ் பிரதர், bless you. எல்லாம் அப்படியே தேங்க் பண்ணுங்க. நாளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த மாதத்திற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியில இருக்கிற இடத்துல சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த பிரேயர் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். I release that blessing. எஸ் சிஸ்டர், உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். புதிதாய் பார்க்கிறவங்க ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். உங்களுடைய தேவைகள் இருக்கும், நிச்சயமாய் அது நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். இப்போ அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸில் உங்களை விட்டு கொடுங்க. உங்கள் மைண்டை வேற எதுக்கும் கொடுக்காதீங்க. தேங்க்யூ ஃபாதர். அப்பா உமக்கு நன்றி. What a wonderful Father you are. What a wonderful Jesus. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். எங்க வாழ்க்கையில் நல்லவராகவே நீங்க இருக்கிறீங்க. எங்க அப்பாவா இருக்கிறீங்க, எங்கள் துணையாளராக இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துகிற தகப்பனாக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் சில நேரங்கள்ல எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. எது சரியான முடிவு, எதை நான் எடுக்கணும்னு எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட், நீங்க எங்களை சரியான முடிவை எடுக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க, நீதியின் பாதையில் எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. You are leading into your righteous path. Thank you Holy Spirit. You are mighty, you are powerful in our life. You are powerful in our life. You are powerful. Yes Father, you have poured your spirit upon us. Let this fire, dwelling fire, touch everyone Lord. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஆவியின் அக்னி தொடுவதாக, விடுதலை செய்வதாக, அவங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவருடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறுவதாக, மனதுக்குள் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எஸ் ஃபாதர், லாங் லைஃப் நான் சொல்றேன், நீங்கள் நீடித்த நாட்களாய் திருப்தி அடைவீர்கள். நீடித்த நாட்கள். எஸ் ஜீசஸ், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
எல்லா பினான்சியல் பிரஷர்ல இருந்தும் விடுதலை செய்கிறதற்காக நன்றி. They are delivered from all the pressures of finance. Yes, Father. அவர்களை கஷ்டப்படுத்துகிற, அவங்களை அழுத்தி கொண்டு இருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால விடுதலையை நான் பேசுகிறேன். I speak deliverance. I speak deliverance in the name of Jesus. Yes, Father. I bless them. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Let your mighty anointing touch them. Yes, Father. உம்முடைய மகிமை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க வாழ்க்கையில புது பலன் கொடுப்பதாக உம்முடைய கரத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள், அற்புதத்தின் நாள். இட்ஸ் a miraculous day. It's a blessed day. என் குடும்பத்திற்கு, என் தேசத்திற்கு, எனக்கு, என் கூட இருக்கிற ஒவ்வொருவருத்தருக்கும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், நன்மையின் நாள், நல்ல செய்திகளை கேட்கிற நாள், தடைகள் மாறுகிறது நாள், அற்புதங்கள் நடக்கிற நாள். Yes, Father, I declare right now in the mighty name of Jesus. Amen, 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 amen. எல்லாரும் போடுங்க, amen. Bless you, bless you, bless you. Gracie sister, bless you. Fatima sister, bless you. Yes, Pushparani sister, bless you. Yes, அற்புதத்தின் நாள். Yes, Ratna sister, bless you. அற்புதத்தின் நாள், miraculous day. முடியாததையும் முடிய பண்ணுகிற தேவன். Amen, amen, amen. எல்லாம் ஷேர் பண்ணீங்களா? எல்லாம் தெரிந்தவங்களுக்கு bless you, bless you. Then how you feel today? சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. எஸ், சாமுவேல் பிரதர் bless you. ராணி மோகன் சிஸ்டர் bless you. மீரா சிஸ்டர் bless you. சசி மேரி bless you. எஸ் எஸ் போடுங்க பார்க்கலாம். புதிதாக பார்க்குறவங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க இதை வாட்ச் பண்றீங்க, உங்க பிளேஸ் போடுங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டைம், ஜஸ்ட் டைப் யுவர் பிளேஸ். ஓகே, ரேணுகா நெல்சன், எஸ், bless you சிஸ்டர். யோவான் பிரதர் bless you. கனகேஸ்வரி சிஸ்டர், எஸ், miraculous day. Yeah, you will see a miracle. You will receive a miracle. எல்லாருக்கும் நான் சொல்றேன், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அருமை நாயகம் பிரதர் bless you, bless you. ஜாய்ஸ் ஆந்தனி bless you. ஷீலா எலியேசர் bless you sister, bless you. ரெபேக்கா சிஸ்டர் bless you. சூப்பர் சூப்பர். ஆமென். சரி, லாஸ்ட் வீக் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். கார்த்திக் பிரதர், எஸ், ஆமென். அப்பு சுதா bless you. ஸோ நம்ம வந்து how to inherit the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி சுதந்திரிக்கிறது, இது வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லா பார்த்தோம் இல்லையா? ஆமா, அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், பிரியா தீபிகா bless you சிஸ்டர், bless you. நிஷா சிஸ்டர் bless you. கவிதா மித்து bless you. ஜஸ்லி சிஸ்டர் bless you. சரி, இப்போ தேவன் நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் நம் வாழ்க்கையிலே சுதந்திரிக்க முடியும், அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ கவனமா கேளுங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேயா? சரி, அதை நம்ம பார்க்கலாம். எஸ் எஸ் bless you. சரி, கொஞ்ச நேரம் நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க போடணும். ஓகேயா? சரி, இப்ப டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மை ஃபாதர். முதலாவது நம்ம தொடங்கும் போது, என் அப்பா கிட்ட நான் கத்துக்க போறேன், என் அப்பா கிட்ட நான் வந்து ரிசீவ் பண்ண போறேன். உங்களுக்கு அது புரியணும். நீங்க ஏதோ ஒரு கடவுள்கிட்ட, ஏதோ ஒரு தேவன் கிட்ட அப்படின்னு நினைச்சாதான் அவர் நமக்கு செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படியெல்லாம் தோணும். ஆனா உங்கள் தகப்பன் என்று புரிந்து விட்டால் தகப்பனுடையது அத்தனையும் நம்முடையது என்று உங்களுக்கு புரியும். ரைட்? So he is not a God to you, he is your father to you. அவர் உங்களுக்கு கடவுளாகவோ தேவனாகவோ ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு நபராகவோ வெளிப்படுவதை விட தகப்பனாக உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? முதல்ல, அவர் என்னுடைய தகப்பன். இந்த உலகத்துல நமக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உங்க அப்பா இருப்பாங்க. ஆனால் நம்ம அத்தனை பேருக்கும் நம்மை உண்டாக்கின தேவன் அவர்தான் தகப்பன். He is our father. Amen. அவர்தான் தகப்பன். My father. சொல்லுங்க, my father. Amen.
ஏன்னா நம்ம தகப்பன் நமக்குன்னு வச்சிருக்கிறத உரிமையாக்கி கொள்ளலாம். அதனால நீங்க அழுது புலம்பி ஐயோ இது நடக்குமா நடக்காதா அது என்ன வேணாம், அந்த எண்ணமே வேணாம். எங்க அப்பாவுடையது என்னுடையது. சொல்லுங்க, என் அப்பாவுடையது என்னுடையது. மை ஃபாதர்ஸ் whatever belong to my father it belongs to me. சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதுனா அந்த வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. சொல்லுங்க, கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் மைன். சொல்லுங்களேன். ஆமா, gold and silver are mine because it belongs to my father, so it belongs to me. எங்க அப்பாக்கு எதெல்லாம் உரியதோ, அவர் எதெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறாரோ அத்தனையும் உங்களுடையதும் என்னுடையதும். ஆமென், ஆமென். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரலைட்ஸ், இவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். ஓகேயா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். சோ அடிமைத்தனம் தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய விருப்பம் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தை சுதந்தரிப்பது. சோ அடிமைத்தனம் இது என்னது? கானான் தேசம். இங்க இருந்து இவர்களை விடுதலை செய்து ஆசீர்வாதமான கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா? சரி, இதுல 3 காரியம் இருக்கு. 3 பிளேஸ் போடுங்க, டைப் பண்ணுங்க. 3 பிளேசஸ், 3 இடங்கள் இருக்கிறது. எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் டைப் 3 பிளேசஸ். யாரெல்லாம் டைப் பண்றீங்கன்னு பாக்குறேன். லெட் மீ சி. 3 போடுங்க. டைப் பண்ண முடியாதவங்க 3 போடுங்க. 3 இடம் இருக்கிறது. எதெல்லாம் பார்க்கலாம்? 3 இடம். என்ன 3 இடம்? 1 எகிப்து, ஸ்லேவ். சொல்லுங்க, ஸ்லேவ். முதலாவது இடம் என்ன? அடிமைத்தன இடம். என்னது? அடிமைத்தனம். ஸ்லேவ், ஸ்லேவரி, தி ஸ்டேட் ஆஃப் ஸ்லேவ், அடிமைத்தனத்தின் இடம். இரண்டாவது இடம் வில்டர்னஸ், வனாந்திரம். சொல்லுங்க, வனாந்திரம். என்னது? ஸ்லேவ். அடுத்தது வனாந்திரம். அடுத்தது என்ன? promised land, கானான் தேசம், blessed land. சோ அடிமைத்தனம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது, இல்ல ஒரு இடம் இருக்கிறது. அடுத்தது இந்த வனாந்தரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, இரண்டாவது இடம். அடுத்த இடம் என்ன? the third place is the promised land, that is the blessed land. அதுதான் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஓகேயா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப 3 புரிஞ்சுதா? ஸ்லேவ், சொல்லுங்க, ஸ்லேவ், வில்டர்னஸ், பிளஸட் லேண்ட். ஸ்லேவான அடிமைத்தன இடம். அடுத்தது என்ன? வனாந்திரம். அடுத்தது என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசம். ரைட். இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பண்ணி இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க போறதுக்கு இந்த இடைப்பட்ட ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? இதான் வில்டர்னஸ், இதுதான் வனாந்திரம். நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி சொல்றேன், இப்படி வச்சுக்கோமே. இது அடிமைத்தனம்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்லேவ். ஓகேங்களா? எகிப்து, இது கானான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எகிப்து, இது கானான். இந்த விரல உங்களுக்கு அப்படி ஒரு புரியதுக்காக சொல்றேன். இது எகிப்து, இது கானான். இந்த எகிப்து என்பது அடிமைத்தனம், கானான் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இப்ப இந்த இடத்துல இருந்து தேவன் விடுதலை செஞ்சு இங்க கொண்டு போறதுக்கு இடையில ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பாத், இதுதான் வில்டர்னஸ், வனாந்திரம். இந்த வனாந்திரம் எல்லாருக்கும் நம்ம லைஃப்ல இது உண்டு. ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க இருந்து டக்குன்னு இங்க என்ன பண்ண முடியாது, உடனே ஜம்ப் அடிக்க முடியாது. ஆண்டவர் அப்படி தூக்கி இங்க வைக்கிறதே கிடையாது. ஏன் வைக்க மாட்டாரு சொல்லியிருந்தேன். அப்படி கொண்டு வச்சா இவங்களுடைய மனநிலை ஞாபகம் இருக்கா? மனநிலை, மைண்ட் செட். டைப் பண்ணுங்க. ஏன் இங்க உடனடியாக தேவன் அனுப்புவது இல்லை? 10 நாள்ல இந்த வனாந்தரத்தை கிராஸ் பண்ணி ஆசிர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்க சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆனால் ஏன் தேவன் அதை அனுமதிக்கலனா, இவர்களுடைய மனநிலை, த மைண்ட் செட் ஆஃப் இஸ்ரலைட்ஸ். அதான் சொன்னேன், அவர்களுடைய பிள்ளைகள் சுதந்தரித்தார்கள். ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமை சொல்லியிருப்பேன். அவர்களுடைய பிள்ளைகள் தான் சுதந்தரித்தார்கள். ஏன்?
ஏன்னா மனநிலை. அப்போ மைண்ட் செட் சரியான மனநிலை இருந்தால் மாத்திரமே நீங்க இந்த வனாந்தரத்தை சீக்கிரமா கிராஸ் பண்ண முடியும். If you have the right mindset, you can easily cross the wilderness to the blessed land. இதுதான் சீக்ரெட். இப்போ உங்க வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம ஒரு காரியத்துல இருந்து வெளியே வந்திருப்போம், ஆனா ஒரு பிளஸடான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். ஏன்னா இந்த வனாந்தரம் என்பது இந்த இடத்துல ஆண்டவர் ப்ரொவைட் பண்றாரா? பண்றாரு. He is doing miracles. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே வந்த உடனே வனாந்தரத்துல போறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி, இல்லையா? கதை தெரியும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்க அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள். மிராக்கிள் டைப் பண்ணுங்க. மிராக்கிள் இன் தி வில்டர்னஸ். சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. மிராக்கிள் இன் தி வில்டர்னஸ். வனாந்தரத்திலே அற்புதங்களை அனுபவிக்கலாம். நீங்களும் சரி, நானும் சரி. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல வனாந்தரமான ஒரு சூழ்நிலை வரும். எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு பணம் வரும். உடம்பு சரியில்லாம இருப்பீங்க, சடன்னா ஆச்சரிய விதமா உடம்பு சுகமாகும். அப்போ அற்புதங்களை வனாந்தரத்திலே நீங்கள் அனுபவிக்கலாம். வனாந்தரத்துல ஆண்டவர் விடுறது கிடையாது. எப்படி? ஐயோ நீ கஷ்டப்படுன்னு விடுறது இல்ல. தேவன் அற்புதம் செய்கிறவர். He is a God who do miracles. ஆனா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த அற்புதங்கள் தேவனுடைய பெஸ்ட் கிடையாது. அது ஆண்டவருக்கு அதுதான் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய எண்ணம் இந்த வனாந்தரத்திலிருந்து கானானை நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ கானான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், பிளஸட் லைஃப் அப்படின்னா என்னன்னா, அற்புதமே தேவைப்படாத ஒரு இடம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். சொல்லுங்க, there is no need of miracle in the blessed land. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்க கடன்ல இருக்கீங்க, உங்களை ஆண்டவர் விடுதலை பண்றாரு. மறுபடியும் ஐயோ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை பிரதர், வீட்டு லோன் அடைக்க காசு இல்லை, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் அப்படியே கஷ்டப்படுறோம், ஏதோ அற்புதமா ஆண்டவர் நடத்துறார் அப்படின்னா என்ன? நீங்க வனாந்திரத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு மாசமும் எப்படியோ ஓடுது பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். திடீர்னு காசு வரும். சில நேரங்கள் ஆண்டவர் அந்த மாதத்தை நல்லபடியா நடத்திட்டாரு, இப்ப அடுத்த மாசமும் ஆண்டவர் நடத்துவார்னு நம்புறேன். இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க? வனாந்தரத்துல தான் இருக்கிறீங்க. ஏன்? அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஆனாலும் உங்களுக்கு அந்த என்னென்ன தேவைக்கு நீங்க வெயிட் பண்றீங்க. ஒரு தேவைக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்றது, அடுத்த மாசம் இதை கட்டணுமே, அத மாசம் அடுத்து பண்ணணுமே இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அற்புதமே தேவையில்லாத ஒரு இடம் தான் கானான் தேசம். அப்போ கானானின் வாழ்க்கை எப்படின்னா, இங்கே யூ நோ நீட் டு வெயிட் ஃபார் அ மிராக்கிள். ஆண்டவர் எனக்கு செய்யணும், ஆண்டவர் இதை செய்யணும்னு வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த இடம் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு இடம். அது நான் ஏற்கனவே நிறைய இதை பத்தி பேசிட்டேன், சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இது முதல்ல உங்களுக்கு அந்த புரியணும். இன்னைக்கு மண்டேனால உங்களுக்கு எல்லாமே ரிவைஸ் பண்றேன். ஆமென். சரி, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் நம்ம பைபிள்ல இருந்து சின்னதா ஒன்று எடுக்க போறோம். நம்ம ஃபெலோஷிப்ல ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவீங்க, செயல்படுத்துவீங்க. புதிதாக நிறைய பேர் பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்காண்டாமா? யாரெல்லாம் ரெடி? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். எப்படின்னா, இந்த வனாந்தரத்துல இருந்து கானானுக்கு போகிற ஒரு திறவு நிறைய இருக்கு, நிறைய பார்க்க போறோம் டெய்லி. இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்க போறோம். உங்க மைண்ட் செட்ல இன்னைக்கு ஒரு காரியத்தை எப்படி மாத்தணும், உங்க எண்ணங்களை எப்படி மாத்தினா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க மாத்தல, அவங்க அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்க சாகுற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. அவங்க பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. ஐயோ நீ சரியா நினைக்கலப்பா, நீ தேவையில்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம மனதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதான் மனம் திரும்பு. சேஞ்ச் த வே we think. நாம் பார்க்கிற விதத்தையும் யோசிக்கிற விதத்தையும் மாற்றினா போதும், கானான் நம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிவிடும். கானானின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். பினான்ஸ்ல அனுபவிக்க முடியும், உறவுல அனுபவிக்க முடியும், உங்க சரீரத்துல அனுபவிக்க முடியும். மூணு காரியம் என்ன எல்லாம் சொல்லுங்க? ஃபேமிலி, பினான்ஸ் அண்ட் ஹெல்த். சோ உறவுல நீங்க அனுபவிக்க முடியும், உங்கள் பொருளாதாரத்திலே அனுபவிக்க முடியும். அடுத்தது
உங்கள் சரீரத்துல சுகத்துல அனுபவிக்க முடியும். இன்னைக்கு அதை தான் நான் வந்து சொல்ல போறேன். சரி, இப்ப கவனமா ரெடியா? ஓகேயா? புதிதா யாராவது பாக்குறீங்க ஃபுல்லா கேளுங்க. ஓகேயா? இப்போ மிஸ் பண்ணக்கூடாது. எஸ் எஸ் எஸ். சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க இந்த கதையில இருந்தே இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? இப்ப இந்த கதையை நான் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்ல போறேன். என்ன கதை? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்டை மட்டும் நான் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ஒரே ஒரு பார்ட் பாருங்க. மோசேட்ட போய் ஆண்டவர் வந்து பேசுறாரு. கவனமா கேளுங்க. மோசஸ்ட போய் பேசுறாரு. யாத்ராகமம் 3வது அதிகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இருக்கும். என்ன போடுறாரு? மோசே, இங்க பாரு, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல கஷ்டப்படுறாங்க. சோ இப்போ அவங்கள நான் விடுதலை பண்ண போறேன். ஏன்னா அவங்களுடைய கூக்குரல், அவங்க அழுறது எனக்கு கேட்டுச்சுப்பா. நீ போய் என்ன பண்ணு, அவங்கள கூட்டிட்டு வா. அப்ப மோசஸ் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, என்னால முடியாது, எனக்கு வாய் பேச முடியாது, திக்கு வாய், அப்படி அப்படிலாம் சொல்றாரு. ஆண்டவர் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி மிராக்கிள்ஸ் எல்லாம் சில விஷயங்கள்லாம் அவனுக்கு ப்ரூஃப் பண்ணி மோசேயை அனுப்புகிறார். அப்போ மோசே கிட்ட ஆண்டவர் ஒரு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? கவனமா கேளுங்க. மோசே கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை வந்து நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது நமக்கு புரியணும். எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, அவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற அந்த ஹார்ட் என்ன அப்படிங்கிறத யாத்ராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுங்க. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுங்க. போடுங்க பார்க்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 15. மேலும் போடுங்க பார்க்கலாம். எக்ஸோடஸ் E3:15. எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 15. ஆண்டவர் பாருங்க, மோசே இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. இது மிக முக்கியமான ஒரு வசனம். இன்னைக்கு இதுல ஒரு விஷயத்த நான் சொல்லி தரப்போறேன். கவனமா கேளுங்க. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, எப்பா நீ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் எப்படி சொல்லணும்னா யார் ஒன்னு அனுப்புனா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்ன உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறாருன்னு சொல்லுங்கிறாரு. ஏன்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் வெளிவர்றது வந்து ஆண்டவருடைய விருப்பம். மோசே போகிறார். அப்ப மோசேக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன் அவங்கள விடுதலை செய்யறேன்னா, கவனமா கேளுங்க, இதான் பாயிண்ட். இஸ்ரவேல் ஜனங்க ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்க கூக்குரல் இடுறாங்க எகிப்துல. ஐயோ நான் கஷ்டப்படுறேன், ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, எகிப்துல என்ன கஷ்டப்படுத்துறாங்க, பிளீஸ் தேவனே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்க அழுது அழுது அங்க புலம்பும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்டு மோசேயை அனுப்பினார். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? பிலீவ் பண்றவங்க எல்லாம் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ஜெபத்தை கேட்டு மோசேயை ஆண்டவர் அனுப்புறார் அப்படின்னு நீங்க, ஆமா பிரதர், அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். யாரெல்லாம் அதை வந்து ஆமா அப்படின்னு ஏற்றுக்கிறீங்க? யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்க? போடுங்க பார்க்கலாம். டக் லெட் மீ see. அவங்க அந்த அடிமைத்தனத்துல இருந்து என்ன பண்றாங்க? கதறாங்க. ஐயோ எங்களை காப்பாத்த ஒருவரும் இல்லையே. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆஹா கவலைப்படாதீங்க, நான் மோசேயை அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய கூக்குரலை கேட்டு பதில் கொடுத்தார் அப்படின்னு என்ன பண்றோம்? இப்ப நீங்க எஸ்ன்னு போட்டீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆண்டவர் இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்டு மோசேயை அனுப்பவில்லை. என்ன பிரதர், அனுப்பலையா? அங்க மோசஸ்ட அவன் கூக்குரலை கேட்டேன், அவன் அழுததை கேட்டேன், அதனாலதான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு தானே போட்டிருக்கு. இல்ல, இவங்க கதறதுனால தேவன் அவங்களை விடுதலை செய்யல. தேவன்
ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் நிமித்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, நீ அழுதனால உன்னை நான் விடுதலை பண்ணல, உன் பிதாக்கள் ஆபிரகாமின் தேவன் நான், ஆபிரகாமோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் மோசேஸ் சொல்றாரு, போய் சொல்லுப்பா, ஏதோ அழுறனால இல்ல, நான் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டேன், அதை நான் விடவே போறதில்ல. அதனாலதான் மோசேஸ் சொல்றாரு, நீ போய் சொல்லு, ஆபிரகாமின் தேவன் நான். ஆமென். ஆபிரகாம் சொன்னாரா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு ரகசியத்தை எடுத்துக்கோங்க. ஆபிரகாம பார்க்கலாமா? எங்க? ஆதியாகமம் போங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம். இப்ப 2 வசனம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்ன போட்டிருக்கு? யாத்ராகமம் 3:15. 3:15 என்ன போட்டிருக்கு? மோசஸ் சொல்றாரு, ஐ எம் a God of Abraham. ஏன் ஆபிரகாம் நினைவு பண்றாரு? ஆபிரகாமுக்கு நான் ஒன்னு சொல்லி இருக்கேன், அது நிமித்தம் தான் செய்ய போறேன். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நீங்க ஜெபிக்கிறதுனாலயோ, நீங்க முழங்கால் போட்டு கதறினாலேயோ, இல்ல ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணி கதறுகிறேன் அதனால உங்களுக்கு நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே நம்மோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, அது புதிய உடன்படிக்கை, அது சமாதான உடன்படிக்கை. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நியூ கவனன்ட். ஆண்டவர் தேசுவோடு சிலுவையில் அவர் செய்த உடன்படிக்கையினாலே நீங்களும் நானும் கானான் தேசத்தை அனுபவிக்கிறோம். ஆமென். நம்ம ஜெபிக்கிறனால, நான் ஜெபிக்கிறேன் என் கடன், நீங்க ஜெபிங்க, தப்பில்லை. இஸ்ரவேல் ஜனங்க அழுதாங்க, ஆண்டவர் கேட்டார். எஸ், பட் the covenant of Jesus, the covenant, new covenant, சொல்லுங்க new covenant, புதிய உடன்படிக்கை, அவர் இரத்தத்தை சிந்தி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தவர். He sacrificed his life for us. அந்த உடன்படிக்கையை தேவன் மீற மாட்டார் பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, எப்பா இது புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை, உன்னை தள்ளவே மாட்டேன், நீ கானானை அனுபவித்தே தீரணும், அதுக்கு தான் உன்னை விடுதலை பண்றேன். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமோடு நான் பண்ணின உடன்படிக்கை அதை நான் விட போறது இல்ல, நீங்க கண்டிப்பா கானானுக்கு வந்தே தீர்வீங்க. அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். உங்களை எகிப்தில இருந்து, உங்க கடன் பிரச்சனையில இருந்து, உங்க வியாதியில இருந்து, உங்க வீட்டு சூழ்நிலையில இருந்து அவர் விடுதலை செய்கிறார். ஏன்? நம்ம ஜபத்தினால அல்ல. அதுதான் புரிந்து கொள்ளணும். இது சுயநீதி கிடையாது, உங்க பரிசுத்தத்தினால் அல்ல. பிரதர் நான் ஜபிக்க மாட்டேங்கிறேன், நான் பைபிள் படிக்க முடியல ஆண்டவர், அதனால நிறைய பேர் அப்படி யோசிச்சுக்கிறது. நீங்க ஒழுங்கா இல்ல பாரு, நான் பரிசுத்தமாவே இல்ல, நான் இப்படி இல்ல, அதனாலதான் ஆண்டவர் செய்ய இல்ல. உங்க நீதி இல்ல, தேவ நீதி. சொல்லுங்க, காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய நீதி, the righteousness of God. டைப் பண்ணுங்க, தேவ நீதி. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? இயேசுவின் ரத்தத்தினாலே, by the blood of Jesus. ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு பாவம் செய்யாதவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதா தன் குமாரனையே கொடுத்தார். ஏன்? ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொள்ளும்படி, அவருடைய ஜீவனை அடையும்படி, ஜோயே ஜீவன், தேவனுடைய ஜீவனில் நாம் வாழும்படி, அவருடைய வாழ்க்கையை வாழும்படி. யோசிச்சு பாருங்க, அதுதான் புதிய உடன்படிக்கை. சரி, ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? அதுல ஒரு ரகசியம், சீக்கிரட்டா சொல்லி தர போறேன். ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 15ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 15ல எத்தனாவது வசனம்? லெட் மீ see. ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஓகேயா? அதுல கீழே வாங்க, கீழே பைபிள்ல கீழே வாங்க. எங்கே போட்டிருக்கு? 18வது வசனம் எல்லாம் போடுங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse from 18. 1518 போடுங்க. ஜி, ஜெனிசிஸ் ஜி தானே, ஜி 1518 எல்லாம் டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஜெனிசிஸ் 1518. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 18ல இருந்து வாசிக்க போறோம். 18ல இருந்து வாசிக்க போறோம். ஓகேயா? சூப்பரா. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, வாசிக்கிறேன்.
அந்நாளிலே யார்கிட்ட இது இந்த கதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்க, எகிப்து இதெல்லாம் கிடையாது. இது வெறும் ஆபிரகாம். இப்ப நீங்க இப்படி யோசிங்க. இங்க இன்னும் என்ன ஆகல, யோசேப்பு பிறக்கல, எகிப்துக்கெல்லாம் போகல. இப்ப ஆபிரகாமுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. a prophetical word to Abraham. தீர்க்க தரிசனங்க, ஒரு prophetical word. ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, ஆபிரகாமு கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன பண்றாரு? எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் முழுவதும் கேனியரும் ஓரொரு எத்தியர், பெரிசேயர், இந்த பேரெல்லாம் வாசிக்கிறது இதெல்லாம் வந்து என்னன்னா புற ஜாதியார்கள். எப்படின்னா இஸ்ரவேல் அல்லாத ஜனங்க எங்க இருக்காங்க? கானான்ல இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எமோரியர், கானானியர், கிர்காசியரும் எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே இந்த கானான் தேசத்துல நீ இருக்கிற, இங்க நிறைய பேர் இருக்கானுங்க, புற ஜாதியாரெல்லாம் புடிச்சு வச்சிருக்கானுங்க. ஆனா இது யாரு? ஓ சந்ததியுடைய தேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததி, உன் பிள்ளையின் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கானான் தேசத்தை என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன், கவலைப்படாத. உன்னுடைய சந்ததி இங்க இல்லாம போக மாட்டாங்க. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. நான் மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு ப்ராஃபட்டிக்கலா என்ன சொல்றாரு தேவன்? உன் சந்ததிக்கு இந்த கானான் தேசத்தை என்ன போட்டிருக்கு? இதுவரை நீங்க கூட பார்க்காம இருக்கலாம், பைபிள் எடுத்து பாருங்க, தமிழ்ல பாருங்க. உன் சந்ததிக்கு, தமிழ்ல தெளிவா இருக்கு. சில இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து ஐ வில் கிவ்னு இருக்கும். ஆனா இன்னும் சில வெர்ஷன்ல போய் பாருங்க, ஐ ஹாவ் கிவன், ஐ ஹாவ் கிவன். தமிழ்ல அழகாவே போட்டிருக்கு, உன் சந்ததிக்கு கொடுத்தேன். சொல்லுங்க, கொடுத்தேன். எப்போ? இஸ்ரவேல் ஜனங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னாரு, எப்பா உன் சந்ததிக்கு கொடுத்துட்டேன். சொல்லுங்க, கொடுத்துட்டேன். நீங்க வசனத்தை பாருங்களேன், உங்களுக்கு இதுல தெரியுமா? கொடுத்தேன் போடுங்க, கொடுத்தேன். அந்த வார்த்தையை பாத்தீங்களா? ஆனா நீங்க யாத்ராகம் எல்லாம் பாருங்க, மோசஸ் சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லுவாரு. கரெக்டா? இந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். கொடுப்பேன் என்பது ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தெரியல, 3 டென்ஸ். தமிழ்ல என்னங்க சொல்லுவாங்க? சொல்லுங்க. இதுதான் சொல்லி முடிக்க போறேன். இது புரியணும். உங்க மனநிலை எப்படி இருக்கணும், ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னு. இப்போ ஆண்டவர் கொடுப்பேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு கொடுப்பார். கொடுத்தேன் அப்படின்னா என்ன? முடிந்த காரியம். புரியுதா? ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன் அப்படின்னா, ஆபிரகாம் இருக்கிற இடத்தில் தேவன் வந்து அவர் அங்கிருந்து பாக்குறாரு, எகிப்துல அடிமைகளாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலை செய்து கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணி அவர்கள் கானானை அனுபவிப்பதை தேவன் பார்த்து அவர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பிறக்கவே இல்லை, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க வரவே இல்லை, வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாரு தேவன். அதான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின், அவனுக்கு குழந்தையே இல்லாத போது ஆபிரகாமுக்கு ஒண்ணு கத்து கொடுத்தார், நட்சத்திரங்களை பார். நட்சத்திரத்தை பாரு, உன் குழந்தைங்க எல்லாம் இப்படிதான் இருக்கும், உன் சந்ததி நட்சத்திரங்களை போல திரளாயிருக்கும். ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும்படி சொல்லி கொடுத்தார். ஆமென். யாரெல்லாம்? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்க் 11வது அதிகாரத்துல 23, 24 வாசிங்க. அவர் சொல்றாரு, ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ, ஆண்டவர்கிட்ட நீங்க எதை வேணும்னு கேட்கிறீங்களோ, அந்த ஜெபம் முடியும் பொழுது நீங்க ஒன்ஸ் கேட்டுட்டீங்கன்னா பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொள்வோம்னு இருக்கு. ஆனா அதனுடைய ஒரிஜினல், அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அந்த இயேசு சொன்னார்னா, பெற்று கொண்டோம்.
எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசி, அப்பொழுது அவைகள் உனக்கு உண்டாகும். அதெல்லாம் புரியுது. அப்போ ஆபிரகாம் சொல்லிட்டாரு, நான் கொடுத்தேன். இப்போ மோசஸ் சொல்றாரு, எப்பா ஆபிரகாமுக்கு நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், இப்ப என்ன வேலைன்னா நீ செய்ய வேண்டிய வேலை, போய் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டிட்டு வானுங்கிறார். ஆமென். எத்தனை பேர் புரியுது? நான் சொல்றேன், கானானை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? கானானின் வாழ்க்கையை வனாந்தரத்திலேயே நீங்க எப்படி பிலீவ் பண்ணணும்னா, ஆண்டவர் தந்துச்சார்னு பிலீவ் பண்ணணும். இப்போ உங்க வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், கடன்ல நீங்க இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து விட்டேன். இத இப்போ நீங்க நம்பணும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நீங்க கடன்ல இருக்கீங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கடனை அடைத்து விட்டேன். உங்களால நம்ப முடியுதா? எப்படி பிரதர், எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீ இப்போ ப்ராஸ்பரஸா இருக்கிற, நீ பரிபூர்ணமா இருக்கிறப்பா. உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா கானானுக்குள்ள ஈஸியா போயிடலாம், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிட முடியும். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? கானான் தேசத்தை கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சிடுச்சுங்கிறாரு. ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது புரியுதுங்களா? தேவன் எப்பவுமே முடிந்ததை பார்க்கிற தேவன். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தையே இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்கிறாரு. குழந்தைங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க யோசிக்கலாம், எப்படி திருமணம் ஆகும், நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், என் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன், என் பையனை எப்படி கட்டி கொடுக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, திருமணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் பெற்று நீங்க சூப்பரா பேர பிள்ளைங்களெல்லாம் என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமாங்க, ஆண்டவர் முடிந்ததை பார்க்கிறார். திஸ் இஸ் த மைண்ட் செட் யூ நீட் டு ஹேவ். இந்த மனநிலையில தான் நாம பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். நீங்க உடம்பு வலியா இருக்கு, என்ன கஷ்டமா இருக்கு, நீங்க சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமா இருக்கிறமா. யூ நீட் டு see the finished work. டைப் பண்ணுங்க. முடிந்ததை பார்க்க பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில அது நடக்கிறத பாப்பீங்க. அப்போ உங்கள் மனக்கண்ணிலே, உங்கள் மனதுல ஆண்டவர் சொல்லுகிறத நம்ப ஆரம்பிக்கணும். ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு. ஆபிரகாமுக்கு என்ன நிம்மதி? பரவாயில்ல, இவன் எகிப்துல போய் அடிமையானாலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை செஞ்சு முடிச்சிட்டாரு. கானான் தேசத்தை கொடுத்தேன். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கானான் தேசத்தை, புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் பிளஸ்ட். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நீங்கள் தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் பரிபூர்ணத்தினாலும் நிரம்பி இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணமாயிருக்கிறீங்க. போய் பாருங்க, இருப்பீர்கள் என்று போடவில்லை. நீங்க புதிய உடன்படிக்கையில இருக்கிற வசனங்களை போய் பாருங்க. ஃபியூச்சர் டென்ஸே கிடையாது, எதிர்கால ப்ராமிஸே கிடையாது. அதனாலதான் நம்ம ப்ராமிஸ் இதெல்லாம் வைக்கிறது இல்ல. ஜூன் மந்த் ப்ராமிஸ், ஆகஸ்ட் மந்த் ப்ராமிஸ், நியூ இயர் ப்ராமிஸ் அப்படின்லாம் நம்ம மினிஸ்ட்ரியில சொல்றது இல்லை. ஏன்னா ரெவலேஷன் வந்துடுச்சுன்னா, வெளிப்பாடு வந்துட்டா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணல, ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே நீங்க மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல போய் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லல, இருக்கிறேன் என்று சொன்னார். finished, இருக்கிறேன்பா. ஏன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா எப்படி இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், ஃபியூச்சர் டென்ஸ். இங்க பிரசன்ட் டென்ஸ் தான். ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துட்டேன், இருக்கிறேன். பவுலும் அதை தான் புரிந்து எழுதுகிறார். நீங்களும் நானும் அவருக்குள் பரிபூரணமாக இருப்போம் அப்படின்னு எழுதல, பரிபூரணமாக இருக்கிறீர்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். யாராவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடிஞ்சா போடுங்க, இல்ல பைபிள் எடுத்து வாசிங்க. அதே பவுல் எழுதுறாரு, நீங்கள் தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை
ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போடல, ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்ப புதிய உடன்படிக்கையில முடிந்ததை நம்பணும், விசுவாசிக்கணும். என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், என் தேவன் என் கூட இருக்கிறார். அதனாலதான் சொல்லுவேன், இப்ப காலையில ஆபீஸ் போறீங்க, வெளியே போறீங்க, என்ன ப்ரே பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி? ஆண்டவரே என் கூட வாங்க, ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்ன மறந்துடாதீங்கப்பா. இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண காரணம் ரெவலேஷன் இல்லைன்னு அர்த்தம். என்ன? புரியலன்னு அர்த்தம். புதிய உடன்படிக்கையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரு என் கூட இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னா, எப்படி இருக்கிறாரு? 24 மணி நேரமும் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? என் கூட கலந்து இருக்கிறார். அப்ப நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? வெளியே போகும்போது, ஆபீஸ் போகும்போது, ஆண்டவரே என் கூட நீங்க வந்துட்டே இருக்கிறீங்க, என் கூடவே இருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர், யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், எப்பொழுதும் என் தேவன் நீங்க எனக்கு செவி கொடுக்கிறபடியால். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், அவர் எப்பவும் தேவன் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். இங்க பாருங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம், அவருக்குள் நீங்கள் நான் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருப்போம் எழுதல, இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நம்புங்களேன், விசுவாசிங்க. இதுதான் ரகசியம். கானான் நம் வாழ்க்கையில வெளிப்பட இந்த மனநிலை வேணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற மனநிலை வேணும். நான் சுகமா இருக்கிறேன் என்கிற மனநிலை வேணும். நான் சுகம், இப்போ திடீர்னு ஒரு பிரீச்சர் உங்களை ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படின்னா, நாளைக்கு ஆக்குவார், அடுத்த நாள் ஆக்குவார், பல வருஷம் கழிச்சு ஆக்குவார் இல்ல. சொல்லுங்க, புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இப்போ இந்த நேரம் salvation is not future, salvation is now. சொல்லுங்க, now, NOW டைப் பண்ணுங்க பாப்போம். now, God is a God of now. தேவன் இந்த நிமிஷத்துல, இந்த வினாடியின் தேவனாக இருக்கிறார், நாளையின் தேவன் அல்ல. நாளையின் தேவன் அல்ல, அவர் is a God of now. அவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ இப்பவே இந்த நேரத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற, நீ சுகமாய் இருக்கிறாய், நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த மனநிலை வந்துடுச்சுன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாருப்பா, நான் இப்ப நல்லா இருக்கிறேன்ப்பா, இந்த எண்ணம் உங்களை கானானுக்குள்ள கொண்டு போயிடும். கானானுக்குள்ள பிசாசு சொல்லுவான், உனக்கு உடம்பு சரியில்லை. நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரதர் எனக்கு உடம்பு முடியல பிரதர், உடம்பு முடியல பிரதர், உடம்பு. இப்படியே சொன்னீங்கன்னா உடம்பு சரியாகாது. சொல்லுங்க பார்க்கலாம், உடம்பு யாருக்கெல்லாம் இப்போ உடம்புக்கு வலியா இருக்கு, காய்ச்சலா இருக்கு, ஃபீவரா இருக்கு, இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் சுகத்தை நான் பிலீவ் பண்றேன், நான் சுகமா இருக்கிறேன் ஆண்டவரே, என் உடம்பு நல்லா இருக்கு, என் உடம்பு நல்லா இருக்கு, என் உடம்பு சுகமா இருக்கு. ஜஸ்ட் பிலீவ், தட் இஸ் த பிரேயர். உங்க உடம்பு சுகத்துக்குள்ள அப்படியே வரும். நீங்கள் மனதில பார்க்க ஆரம்பிக்கும் போது, உங்க இருதயத்துல இதை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே புலம்புவதை விட்டுட்டு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது. தட் இஸ் ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமா, டைம் ஆயிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். நீங்க எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. இட் இஸ் finished டைப் பண்ணுங்க. இட் இஸ் டன், DONE, டன், முடிஞ்சிடுச்சு. என் லைஃப்ல தேவன் செய்ய ஒன்னொரு காரியமும் முடிஞ்சிடுச்சு. இதுதான் வனாந்தரத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம். இப்ப கானானுக்குள்ள போகிறது இன்னும் நிறைய இருக்கு. மனநிலை மாறணும். அடுத்தது ஒன்னொன்னா நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் ஃபுல்லா the inheriting the blessing of God, இதை நம்ம பார்க்க போறோம். எஸ் எஸ் எஸ். ஸோ முதல்ல சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா நீங்க அடிக்கடி ப்ரேயர் ரிக்வஸ்டே போட மாட்டீங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க பார்த்தீங்களா? ப்ரேயர் ரிக்வஸ்ட் சிலர்லாம் இருக்காங்க, அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறது, அதை ஒரு தடவையும் போட்டுட்டே இருக்காது. பேஸ்ட் காப்பி பேஸ்ட் நடக்கவே நடக்காது. புரிஞ்சுக்கோங்க, பிலீவ் பண்ணுங்க. நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் இப்போ இது முடிஞ்சோன்னா இன்னொரு லைவ்ல போய் போடுவீங்க, அடுத்த லைவ்ல. அதை விட பிலீவ் பண்ணிருங்க. ஆண்டவரே என்னை சுகமாக்கிட்டீங்க, எனக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இட் இஸ் டன், முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சிச்சு. சொல்லுங்க, இட் இஸ் டன். சொல்லுங்க, இட் இஸ் டன், முடிஞ்சிச்சு. டன் டைப் பண்ணுங்க. எஸ், இட் இஸ் டன், இட் இஸ் finished. ஆமென். அவ்வளவுதாங்க. ஹாப்பியா? ஸோ ஐ பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன். இந்த லைவை பார்க்கிற புதிதா கூட இப்ப பார்த்துட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. யூ ஆர் பிளஸ்ட் in Jesus name. Amen. 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 So happy இருங்க. So நாளைக்கு காலையில
5:30க்கு மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஈவினிங் 6:30 இந்தியன் டைமுக்கு ஜூம்ல ப்ரேயர் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. யூடியூப்ல ஒருவேளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களோட கனெக்டடா இருங்க. நீங்க தொடர்ந்து ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா எனக்கு கைடன்ஸ் இல்லை பிரதர், எனக்கு சர்ச் இல்லை, நான் அந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரோட அப்படி ஆண்டவர் கூட நிறைய தெரிஞ்சுக்கணும், அவர் அந்த ஐக்கியத்துக்குள்ள போகணும், நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எங்க ஃபெலோஷிப்போட கனெக்டடா இருங்க. ஓகே, இந்த ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணிருங்க, எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து எவ்ரி டே ஜஸ்ட் ஜாயின் திஸ் பிரேயர். So bless you, have a wonderful and blessed day. Amen, amen. சொல்லுங்க happy day. எல்லாரும் டைப் பண்ணுங்க happy day, happy day. வாயில சொல்லுங்க, இந்த நாள் சூப்பரான நாள், நல்ல நாள், சந்தோஷமான நாள். Amen, amen. Thank you, bless you. Angelina, bless you. Rachel David sister, bless you. Chitra sister, bless you. Peter in Gloria, bless you brother. Peter brother, bless you. Gracie Nathan, bless you. ஓகே, புதிதாய் பார்க்கிறவங்க நீங்க எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்க அது போடுங்க. ஓகே, தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க. சுதா ரோஸ், bless you. நெல்சன் பிரதர், bless you. ரேச்சல் டேவிட் சிஸ்டர், bless you. பிந்து சிஸ்டர், yes, bless you. ஜெயராணி உதயா, yeah, happy day. ஸ்டான்லி சுகந்தி, bless you sister, bless you. சசிமேரி, bless you sister. வண்டர்ஃபுல். ஸோ முடிச்சிடலாம். நாளைக்கு காலையில் 5:30 மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ பை. Bless you.